Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசனாவிய உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். நிறைய பேர் மாற்றத்தை விரும்புகிறார்கள். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படணும், எனக்கு பிடிக்கல இந்த வாழ்க்கை, இப்படி இருக்கிறது பிடிக்கல, எனக்கு ஒரு மாற்றத்தை நான் விரும்புகிறேன்றாங்க. நான் சொல்கிறேன், தேர் இஸ் அ லா ஆஃப் சேஞ்ச். மாற்றத்தின் பிரமாணம்னு ஒன்று இருக்குது. வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விதிமுறை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. மாற்றிடலாம். சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையை, நிறைவில்லாத வாழ்க்கையை, தோல்வியான வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்ற முடியும். அதுக்கு ஒரு லா இருக்குது, ஒரு பிரமாணம் இருக்குது. அதுதான் இந்த பிரமாணம். அதுதான் விசுவாச பிரமாணம் என்று சொல்லுகிறோம். மாற்றம் வேணும்னா வார்த்தையில் மாற்றம் ஏற்படாமல் மாற்றம் ஏற்படவே ஏற்படும். உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தையில் மாற்றம் ஏற்பட்டால் தான் இருதயத்தில் மாற்றம் ஏற்படும். இருதயத்தில் மாற்றம் ஏற்பட்டால் தான் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். இந்த வார்த்தையில் தான் விஷயம் இருக்குது பாருங்கள். விசுவாசித்து பேசுகிறோம். நம்ம பேசுகிறோன்னா விசுவாசிக்கிறோன்னு அர்த்தம். பேசுகிறதுலே தெரிஞ்சிருது என்னத்தை விசுவாசிக்கிறோன்னு. விசுவாசிக்கிறது சரியில்லைன்னு தெரிஞ்சதுன்னா உடனே பேசியே மாற்றிடலாம். என்ன விசுவாசிக்கிறோன்றதை பேசி மாற்றிடலாம். உள்ளே இருக்கிற அவிசுவாசத்தை போக்கிவிட்டு விசுவாசத்தை உள்ளே நுழைச்சிடலாம். எப்படி? வார்த்தையை பேசுகிறது மூலமாக விசுவாசத்தை உள்ளே நுழைச்சிடலாம். ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆபிரகாமுக்கும் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆபிரகாமுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில், ரோமர் 4 அப்படியே வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட வர்றார். 12ஆம் அதிகாரத்தில் தான் ஆபிரகாமுடைய கதை ஆரம்பிக்குது. 12ஆம் அதிகாரத்திலேயே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2-3 ஆகிய வசனங்களில் கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுறார். உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார்? உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். குழந்தை இல்லை அவனுக்கு. எப்போ வாக்கு கொடுக்குறாரு? அவனை கூப்பிட்ட உடனேயே அந்த வாக்கு தத்தத்தில் முதல் சென்டென்ஸே அதுதான். அவனை கூப்பிட்டோன்னு என்ன சொல்கிறாரு? உன்னை என்னெல்லாம் உனக்கு பண்ணுவேன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். உன்னை பெரிய, அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தை தருவேன்னு அர்த்தம். சந்ததியை உனக்கு தருவேன். உன் மூலமாக ஒரு பெரிய ஜாதியே எழுமுன்னு அர்த்தம். வாக்குத்தத்தம் அப்படியே பண்ணிட்டாரு. பண்ண பிறகு ஒரு 10 வருஷம் போயிடுச்சு பாருங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ஆண்டவர் வந்து அவனை சந்திக்கிறார். பல முறை சந்திப்பு நடக்குது அதுக்கு நடுவுலையும். இந்த 10 வருஷத்துக்கு பிறகு நடக்கிற சந்திப்பு தான் 15ஆம் அதிகாரம். 15ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாது, நான் உனக்கு கேடவும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கூரானாகிய இந்த எலியேசரின் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு கேடவும் உனக்கு மிகப்பெரிய பலனுமாய் இருக்கிறேன், நீ பயப்படாதன்றார். அப்போ 10 வருஷத்துக்கு பிறகும் ஒரு மாதிரி பயம் இருக்குது இவனுக்குள்ள. என்ன பயம்னா, ஒன்றுமே சந்ததி இல்லாமல் போயிடுவோம் போல இருக்கு. நான் குழந்தையே இல்லையே, இவ்வளோ பெரிய செல்வந்தன் ஆகிட்டார் கர்த்தர், பெரிய விதத்தில் ஆசீர்வதிச்சிட்டார். ஆனால் குழந்தையே இல்லாதனால எல்லாத்தையும் வேலைக்காரன் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நம்ம ஏளனம் ஆகிடுவோம் போல இருக்குது வாழ்க்கையில், அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. கர்த்தர் சொல்கிறார், இல்லைப்பா, உனக்கு மிகப்பெரிய பலனை காத்துட்ருக்குது, நான் வச்சுருக்கேன், உனக்கு தரப்போகிறேன் அப்படின்றாரு. அவன் சொல்கிறான், அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். பாருங்கள், கர்த்தர் சொன்னார் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு. ஆனால் வாயில் இன்னும் வரல. அது நல்லா கவனிக்கிறீங்களா? வாயில் இன்னும் வரல. அவன் வாயில் இன்னும் வரலைங்கிறேன் நான். கர்த்தர் சொல்லிட்டாரு. நிறைய பேர் இந்த நிலையில் தான் இருக்கிறாங்க பாருங்கள். ஆனால் இவங்க வாயில் அது இன்னும் வரல. அதனால தான் வாழ்க்கையில் அது உண்டாகலை. இவன் வாயில் வரவே இல்லை. பெரிய ஜாதின்னு இவன் வாயை தரன்னு சொல்ல ஆரம்பிக்கல. எனக்கு குழந்தை இல்லையே குழந்தை இல்லைன்னு அதுதான் ஊற்றிக்கிட்டே இருக்கு அவனுக்கு. 4 பேர் அதை தான் சொல்கிறாங்க, இவனும் அதே தான் சொல்லிட்டு இருக்கிறான். நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. அதுவும் இல்லாமல் சொல்கிறான், என் வேலைக்காரன் இந்த தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் தானே எடுத்துன்னு போக போகிறான் எல்லாத்தையும், இவன் பிள்ளைகள் தானே எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறான். அப்படியே ப்ராஃபஸி மாதிரி சொல்கிறான் பாருங்கள். நாளைக்கு இவனுக்கு தானே போகுதுன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டான். நாளைக்கு சொத்தெல்லாம் யாருக்கு போகுதுன்ற அளவுக்கு பேசுகிறான். தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. 3ஆம் வசனம், இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான். எப்படி பேசுகிறான் பாருங்க. என்ன பேசுகிறான்னா, பிள்ளை இல்லை, இவன் தான் சுதந்திரவாளியாக இருக்கிறான்,
அப்படி இப்போ பார்க்குறதே பேசுகிறான் பாருங்க. கர்த்தர் சொன்னதை பேசவே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ தானே சொன்னேன் நான், உள்ளே என்ன இருக்குன்றது வாயில் வர்றதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். உள்ளே என்ன இல்லை? விசுவாசம் இல்லை, நம்பிக்கை போயிடுச்சு, பிள்ளை இல்லைன்றது வந்துடுச்சு, பிள்ளையே இருக்காதுன்ற அளவுக்கு உள்ளே செட் ஆகிடுச்சு. அதனால் வேலைக்காரன் பிள்ளை தான் நம்முடைய சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரன் ஆகிடுவாங்கிறதும், அவன் தான் சுதந்திரவாளின்னு இவன் சொல்லுகிறான். இந்த அளவுக்கு போயிடுச்சு பாருங்க. அப்போ கர்த்தர் அவனை வெளியே அழைத்து 5ஆம் வசனம், நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவனமாக இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். விசுவாசித்தான்னு சொல்லி இருக்குங்க. ஆனால் விசுவாசித்தானா? இல்லையே. சொன்னப்ப ஏதோ சரி சரின்னு தலையாட்டினா, சொன்னப்ப சரின்னா, ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டே வேறு மாதிரி ஆரம்பிக்குது. சாராள் என்ன பண்ணுறா? அவள் சொல்கிறா பாருங்க. சாராய் ஆபிரகாமை நோக்கி 2ஆம் வசனம், நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கற்பத்தை அடைத்திருக்கிறார். வார்த்தை எப்படி வருது பாருங்க. கர்த்தர் சொன்னார் பெரிய ஜாதியாக்கி இருக்கிறேன்னு. வாயில் வரவே மாட்டேங்குது, வாயில் வரவே மாட்டேங்குது. இவன் வாயில் வந்துதா? இல்லை, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, என் வேலைக்காரனுடைய பிள்ளையில் சுதந்திரவாளியாக இருக்கிறான், புத்திர சந்தானம் எனக்கு இல்லையேன்னு அவன் பேசுகிறான். மனைவி பேசுகிறத பாருங்க. அவன் சொல்லுறான், கர்த்தரின் கற்பத்தை அடைத்திருக்கிறார். கர்த்தர் என்ன சொன்னார்? பெரிய, ஆனால் வாயில் வரவே மாட்டேங்குது. வாயில் என்ன வருது? தோல்வி தான் வருது, இல்லைங்கிறது தான் வருது. அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி. 2 பேரும் ரொம்ப ஒரு மனதோடு இருக்கிறாங்க அவிசுவாசத்தில். அவ சொல்ல இவன் கேட்க, ஏவாள் வேலையை அவ செய்ய, ஆதாம் வேலையை இவன் கரெக்டாக செய்கிறான். ஆதாம் எப்படி சொல் தவறாமல் கேட்டான மனைவி பேச்சு, அதே மாதிரி கரெக்டாக நீ என்ன சொல்கிறியோம்மா உன் இஷ்டப்படியே ஆகட்டும்னு கரெக்டாக போகிறான். ஏன்னா ஆதாமின் சந்ததி தானே, அம்மா சொல்கிறது தான் நடக்கும் போது. இவனும் அந்த அம்மாவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை. ஏம்மா கர்த்தர் சொன்னார் பெரிய ஜாதி ஆக்குவேன்றார், கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஏன் அவசரப்படுற, இந்த மாதிரி தாறுமாறாக செய்யக்கூடாது, பெரிய ஜாதி ஆக்குவேன் கடவுள் சொல்லியிருக்கிறார், நினச்சி பாரு, நீ நான் அதை விசுவாசிப்போம் வா. முடிவு பண்ணிட்டாங்க, இருக்காது, புத்திர சந்தானம் இல்லை, பிள்ளை இல்லை, வேலைக்காரன் தான் சுதந்திரவாளி அப்படின்னு அவன் பேச, இவ வந்து கர்த்தர் என் கற்பத்தை அடைத்தார்னு சொல்லிட்டா. எவ்வளோ பேர் இன்றைக்கி அப்படி பேசுகிறாங்க பாருங்கள். சொல்லிட்டு கடைசியில் வேலைக்கார பெண்ணோட இவனுக்கு குழந்தை பிறக்கும்படியாக செய்கிற அரேஞ்ச்மெண்ட் அங்கே நடக்கு. இதுதான் அங்கே நடந்த விஷயம். அதுக்கப்புறம் தான் 17ஆம் அதிகாரம் வருது. கர்த்தர் திரும்ப வர்றார். இந்த தடவை வரும்போது அது வந்து 10 வருஷத்துக்கு பிறகு வந்தார். இவனுக்கு அழைச்ச உடனே வாக்குத்தத்தம் பண்ணார், பெரிய ஜாதியாக்குவன். 10 வருஷத்துக்கு பிறகு வந்தார், பிள்ளை இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிட்டா, போய் வேலைக்காரி மூலமாக பிள்ளையை பெற்றுக்கிட்டான் அவிசுவாசத்தினால. கர்த்தர் அதுக்கப்புறம் வர்றாரு. இப்போ என்னன்னா இன்னொரு 14 வருஷம் பொறுத்து வர்றாரு. மொத்தம் 24 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 24 இயர்ஸ், 24 வருஷம் ஒன்றும் நடக்கலைங்க. கர்த்தர் சொல்லிட்டார் ஒன்று பெரிய ஜாதியாக்குவேன்னாரு, ஒரு பூச்சி கூட உண்டாகலை, ஒன்றும் ஆகலை. பெரிய ஜாதியாக்குவேன்னு ஒன்றும் வேலையே நடக்கலை. எப்படி உண்டாகும்? ஒன்றும் நடக்காது. ஏன்னா வாயிலிருந்து வர்ற வார்த்தைங்க அப்படி, பேச்சு இப்படி, உள்ள விசுவாசம் வரல. எப்படி தெரியும் உள்ள விசுவாசம் வரலன்னு? இவங்க பேசுனதை கவனிச்சாலே உள்ள என்ன இருக்குதுன்றது தெரியும். கடைசி வரைக்கும் பாருங்க, அப்படிதான் இருக்கிறாங்க அவங்க. இப்போ 99 வயசு ஆயிடுச்சு. கர்த்தர் விடுற மாதிரி இல்லை. கர்த்தர் வந்து சொல்றாரு, எனக்கு உண்பா உத்தமன நடந்து கொண்டு நான் சர்வ தேவன் 1ஆம் வசனத்தில் ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் 4ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் 17ஆம் அதிகாரத்தில். அப்புறம் தான் பேரை மாத்துறாரு 5ஆம் வசனத்தில், உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் ஆபிரகாம் என்னப்படும். அதுக்கு அர்த்தம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவன். இது நடந்து முடிஞ்ச உடனே, இந்த 17ஆம் அதிகாரம் விஷயம் நடந்து முடிஞ்ச உடனே ஒரு பெரிய மாற்றம் அவனுக்குள்ளே உண்டாகுது. 99 வயசில் மாற்றம் உண்டாகுது. நீங்களும் 99 வரைக்கும் காத்திருக்க வேணாம். இது நமக்கு ஒரு பாடமாக சொல்லி இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ மாறிடலாம், 99 இல்லை, 19 மாறிடலாம், 29 மாறலாம், 39. ஹலோ, அவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அப்போ பாருங்கள், ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கு போங்க. இப்போ ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் வர்ற கதை வந்து
இந்த 99 வயசுக்கு அப்புறம் கர்த்தர் வந்து அவன்கிட்ட பேசினார் இல்லையா, பேரெல்லாம் மாத்தினார் இல்லையா. பேரை மாத்துறதுல என்ன பெனிஃபிட்? இவன் வாய் தப்பு தப்பா பேசிட்டு இருந்தது. பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, புத்திர சந்தானம் இல்லையே, வேலைக்காரன் தானே சுதந்திரவாளி அப்படின்னு பேசுறான். மனைவியும் அதே மாதிரி பேசிட்டு இருக்கிறா. கர்த்தர் கற்பத்தை அடைச்சிட்டாரு. ரெண்டு பேரையும் வேற மாதிரி பேசுற வைக்கிறதுக்காக இவன் பேர் ஆபிரகாம்னு அவன் பேரை சாராள்னு மாத்தினாரு. அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்றும் அநேக ஜாதிகளுக்கு தாய் என்றும் பேரை மாத்தினாரு. பேரை மாத்தின உடனே என்ன நடக்குது பாருங்க. இப்போ பாருங்க வித்தியாசத்தை. அந்த பேரை மாத்தின பிறகு நடக்கிற விஷயம் இது. ரோமர் 4:17 அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவன் முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட மாறிட்டான் பாருங்க. நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவன் சொன்னதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லை. ஆனால் இப்போ நம்புறான். எப்படிங்க முன்ன இல்லாத அந்த விசுவாசம் இப்போ எங்கிருந்து வந்தது? இப்போ ஆள் வித்தியாசமா இருக்கானே. அப்ப பேசின பேச்சு இப்போ இல்லையே. நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அது நம்பிக்கையோட அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. ஏதோ மாற்றம் ஏற்பட்டுருச்சு. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அதை பற்றி பெருசாகவே நினைக்கல. பெரிய மாற்றம் உள்ள சேஞ்ச் உண்டாயிடுச்சு பாருங்க. என்ன காண்பிக்க விரும்புகிறேன்னா, வாயை திறந்து என்னைக்கு நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்னு சொல்ல ஆரம்பிச்சான்னு தான் பேரை ஆண்டவர் பேரை மாற்றினதே அதுக்காக தான். இவனையே வாயால் சொல்ல வைக்கிறதுக்காக தான். இவன் வாய் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்குது, இவன் மனைவி வாய் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்குதுன்னு கர்த்தர் பேரை மாற்றினாரு. பேரை மாற்றின பிறகு இவன் சொல்ல சொல்ல அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் தகப்பன் தாய் தாயின்னு சொல்லி 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 டெய்லி 100 தடவை சொல்லி கடைசியில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிடுச்சு. என்ன மாற்றம்? நம்புறதுக்கு ஏதுவில்லாதிருந்து நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறாங்க. விசுவாசத்தில் பலவீனமாக இல்லை. ஏறக்குறைய 100 வயதாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். எல்லாம் சொல்லுங்க, எண்ணாதிருந்தான். எண்ணாதிருந்தானா அது ஒரு பெரிய பொருட்டாக ஒரு தடையாக நினைக்கல அவன் குழந்தை பிறக்கிறதுக்கு. அப்புறம் பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் தேவனை மகிமைப்படுத்தினா பேச்சு மாறிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வாயிலிருந்து என்ன பேச்சு வருது? தேவனை மகிமைப்படுத்துகிற பேச்சு வருகிறது. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வாக்கு மாறாதவர், என் தேவன் அற்புதங்களை செய்கிறவர், என் தேவன் என்னை கைவிட மாட்டார். அவர் சொன்னது அப்படியே அப்படி பேசணும். அதைத்தான் சொல்லியிருக்கு, தேவனை மகிமைப்படுத்தினு. கர்த்தர் என் கற்பத்தை அடைச்சார்ன்றது தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தை இல்லை. நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்ன்றது மகிமைப்படுத்துகிற வார்த்தை இல்லை. என் வேலைக்காரன் தான் எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான்றது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வார்த்தை இல்லை. ஏன்? கர்த்தர் சொல்லிட்டார் பெரிய ஜாதி ஆக்குவேன்னு. அதுக்கப்புறம் இதை பேசுறது அவருக்கு மகிமையா இல்லை இல்லையா? அவர் பேசுறதை நம்பாம, அவர் சொன்னதை நம்பாம எதையோ பேசுறது அவருக்கு மகிமையே கிடையாது. இப்போ என்ன பண்றான்? வாக்கு தத்தம் பண்ணதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி. எல்லாம் சொல்லுங்க, தேவனை மகிமைப்படுத்தி. பாருங்க, உங்க வார்த்தை தேவனை மகிமைப்படுத்துகிறதா? நீங்க கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை எடுத்து அவர் சொல்றதை எடுத்து நீங்க சொன்னீங்கன்னா உங்க கஷ்டத்தின் மத்தியில் கஷ்டத்தை பேசாம, தோல்வியை பேசாம, பயத்தை பேசாம அவர் என்ன சொல்றாரோ அதை பேசுறீங்கன்னா அது தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தை. உள்ள விசுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம். நிச்சயமா பதில் சீக்கிரமா வரும்னு அர்த்தம். அப்ப 12ஆம் அதிகாரத்தில் ஆரம்பமாகுது ஆபிரகாமுடைய வாழ்க்கை. அன்னைக்கு வாக்கு பண்றாரு. 15ஆம் அதிகாரத்தில் 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பேசுறாரு. இன்னும் விசுவாசம் வரல அவனுக்குள்ள, பெரிய ஜாதி அவனு. இன்னும் அவன் நம்பிக்கையோட பேசிட்டு இருக்கான், மனைவியும் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறா. இன்னொரு 14 வருஷம் போட்டு மொத்தம் 24 வருஷம் போயிடுத்து. 99 வயசுல வந்து பேசுறாரு, பேரை மாத்துறாரு. பேரை மாத்தி 1 வருஷத்துக்குள்ள பிள்ளையே பிறந்துருது. ஹலோ, இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், வாயை சரி பண்ணா சீக்கிரம் விஷயம் நடந்துடும். இவ்வளோ நாளாக நான் காத்திருக்கிறேன் ஐயா அப்படின்றாங்க. கர்த்தர் தான் காத்துட்டு இருக்கிறார், நீங்கள் ஒன்றும் காத்துட்டுல. எத்தனை வருஷம் காத்துட்டு இருக்கிறது பிரதர்? அதுதான் அங்கே கோளாறு பிரதர். இப்போ சொன்னீங்களே எத்தனை வருஷம் காத்துட்டு இருக்கிறதுன்னு, அதுதான் கோளாறு. வாய் கர்த்தருடைய மகிமையை பேச ஆரம்பிச்சதுன்னா
வாய் சரியான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சதுன்னா பிள்ளை கன்சீவ் ஆகி பெறதுக்கு எவ்வளோ நாளுங்க ஆகும்? 10 மாதம். கன்சீவ் ஆகிறது அப்போ உடனே ஆயிருக்குன்னு அர்த்தம். ஒரு 2 மாதத்துலேயே விஷயம் நடந்துட்டு இருக்குது. அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் சொல்கிறது 2 மாதத்தில் கரெக்டாக கன்சீவ் ஆகி 1 வருஷத்தில் கரெக்டாக பிள்ளை பிறந்துருச்சு. ஹலோ, இருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை பண்ணிங்கன்னா என் வாய் இனிமேல் தோல்வியை பேசாது, என் வாய் இனிமேல் வறுமையை பேசாது, என் வாய் இனிமேல் வியாதியை பேசாது, என் வாய் இனிமேல் விரக்தியை பேசாது, சலிப்பை பேசாதுங்கிறத இன்றைக்கு நாம் தீர்மானம் பண்ணி அந்த தீர்மானத்தை சரியாக கடைபிடிச்சு கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை எடுத்து இப்போ கர்த்தர் எல்லார் பேரையும் மாற்றிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஹலோ, அதுக்குன்னு லைனில் நின்றாதீங்க, என் பேரை கூட கொஞ்சம் மாற்றிடுங்க ஐயான்னு. சும்மா பேர் மாற்றிருந்தா அதுவும் சர்வசாதாரணமாயிடும். இப்போ ஒன்றும் பேரை மாற்ற வேண்டியதில்லை. எதுக்கு பேரை மாற்றினாருன்னா உபதேசம் பண்ணுறோமே. இப்போ ஒன்றும் பேரை மாற்றல, பேரில் ஒன்றும் கோளாறு இல்லைங்க. வாக்கு தத்தம் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, வாக்கு தத்தம் இருக்குது. அதை எடுத்து சொல்லுவேன் தீர்மானிச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், சீக்கிரமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைவேறும். 1 வருஷத்தில் பிள்ளைய பிறந்துருச்சு. யாருக்கு? 99 வயசு தாத்தாவுக்கும் 90 வயசு பாட்டிக்கும். ஏன்னா வார்த்தையில் அவ்வளோ பெரிய வல்லமை. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தால் என்ன, அது எவ்வளோ நாளாக இருந்தால் என்ன, வார்த்தை எடுத்து உள்ளத்தில் வச்சு அதை பேசலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனையும் எவ்வளோ நாள்பட்ட பிரச்சனை கூட ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏன்னா வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய ஒரு வல்லமை இருக்கிறது. அப்போ பாருங்கள், அப்போ வார்த்தை அவனுக்குள்ளே இல்லை. கர்த்தரை ஏதோ விசுவாசத்தான், ஜென்ரலாக விசுவாசத்தான், நம்மளை அழைச்சவர், நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறார் எல்லாம். ஆனால் அந்த பெரிய ஜாதி ஆவன்றது அவன் நம்பலை. ஏன்னா அவன் நடவடிக்கையில் காட்டுறது. அதுக்கப்புறம் போய் பிள்ளைலாம் பெற்றானே வேலைக்காரியோட. எப்போ தான் விசுவாசிக்க ஆரம்பித்தான்? என்னைக்கு வாய் வேற பேச ஆரம்பிச்சதோ அன்றைக்கி தான் விசுவாசமே அவனுக்குள்ளே போக ஆரம்பிச்சது, இல்லைங்களா? அப்போ பாருங்க, அப்போ அவன் ஆபிரகாம் என்று தன்னை அழைத்த போது அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்னு தன்னை அழைக்கிறான். அதைத்தான் இங்கே 17ஆம் வசனம் என்ன சொல்லுது? ரோமர் 4 இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறவர் தேவன் என்பதை அறிந்து கொண்டு இவனும் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவேன் என்று சொல்லி இருக்கிறபடி கர்த்தர் அதை செய்வார்னு விசுவாசித்து தன்னை ஆபிரகாம் என்றே பறைசாற்றி கொண்டான். அப்படியே கூப்பிட்டுட்டான் தன்னை. கர்த்தர் யாரு? இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறவர். அப்ப பிள்ளை இல்லாத 99 வயசு ஆளையும் பிள்ளை இல்லாத 90 வயசு மனைவியும் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் தாயின்னு அழைத்தால் அது என்ன? இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறது என்ற அர்த்தம், இல்லையா?